ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம்ஸ் யூ ஆல் டு எம்பிஜே வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சூப்பரான இறால் குழம்பு வித் இறால் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இறாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லேருந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு கடாயில் நல்லா சூடானோடனே அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போடணும். ஸோ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே அந்த எண்ணெய் கலர் லைட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் அதில் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கணும். நல்லா அது கிண்டி வரணும், நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்து மிதமான சூட்டில் வச்சு அதை நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கி முடித்தோடனே இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லா வதங்கும். உப்பு சேர்த்த உடனே நல்லா அந்த உப்பு அந்த வெங்காயத்துலேயும் கருவேப்பிலை எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினோடனே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்து எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வந்து சேர்த்தாதான் நல்லா கிரேவி மாதிரி கொழுன்னு உங்களுக்கு கிடைக்கும். அது டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி சேர்த்துருக்கிறதுல நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா இது கொதிச்சு வரணும். அதுதான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா அது வந்து கொதி வந்திருக்கு. நல்லா சூடாகவும் ஆயிருக்கு. லைட்டாக கலந்து விட்டு நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கலர் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ நல்ல கலராக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்து சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் சோம்புத்தூள் ரெண்டும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மசாலா பொடி போடணும். ஒரு டீஸ்பூன், எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சக்தி கரம் மசாலா தூள் அடுத்து இது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கேற்ப அளவுக்கேற்ப நீங்கள் எதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு சீரகத்தூளுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது உங்களுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கலருக்கு காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரேவி மணிக்கு ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லலாம். அது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற இறாலை வந்து எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இறால் வந்து 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கோம். அந்த 1 kgயில் வந்து ஒரு 700 கிராம் வந்து குழம்புக்கும் மிச்சம் 300 கிராம் பொரிக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரான் எடுத்து செய்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரான் வந்து நல்லா உடையாமல் பார்த்து கிண்டலாம். இந்த இறாலை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கிண்டணும். ஏன்னா திடீர்னு இறால் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த இறால் உடையாமல் அதை பார்த்து பக்குவமாக கிண்டிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து அதோட தேங்காய் பாலை எடுத்து மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த உப்பு வந்து எல்லாம் அந்த இறால் கூடயும் வந்து குழம்பு மசாலாஸ் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். ஸோ வந்து நல்லா கொதித்து அந்த மசாலா இறால் கூட எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அரை டீஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்தால் குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ நம்ம தனியாக வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற இறாலில் வந்து மசாலா தடவி பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ இறால் பொரிக்க வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் கழுவி வச்சு தண்ணியெல்லாம் இருத்திக்கோங்க. இருத்தின பின்பு அதில் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது தாராளமாகவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காஷ்மீரி வத்தத்தூள், சாதா வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி வத்தத்தூள் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதான் காஷ்மீர் வத்தத்தூள். ஃபஸ்ட் சேர்த்தது சாதாரண வத்தத்தூள் தான். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த இறாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இறாலை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்கிற குழம்பு வந்து சூப்பராக கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையும் வருது. ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பொரிக்க போகிறோம். அதனால் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கோம். வெங்காயத்தை வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பல்லாரி வெட்டிக்கலாம். ஒரு பல்லாரி தேவைப்படும். ஆமாம், தோட்டம். 2 பேரும் மேலே குழம்பு வைக்கிற வழியை பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு வச்சுருந்த குழம்பெல்லாம் சூப்பராக வாசமாக வந்துச்சு. ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறத விட இல்லாட்டா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி இருக்குல்ல, பல்லாரியும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்.
அப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த ஆனியன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டி விட்ருங்க. ஸோ வந்து இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து இறால் உப்பு சேர்த்துருக்கணும்ல, அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்தா பரவாயில்ல. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இதை. ஸோ இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும், கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு, தெரியுதா? ஸோ வந்து இந்த சைடில் நம்ம இறால் சேர்க்கலாம், வச்சுருக்கிற இறாலை. இப்போ இறாலை வந்து மசாலா இறாலை வந்து எடுத்து பாக்கேனா கூறுது எடுத்து இதில் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக செமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்று கருதுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து கலர்ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம அந்த குழம்பையும் இதையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சூப்பரான அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அந்த ஒயிட் ரைஸ் கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பையும் அந்த கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர். ஸோ அவ்வளோ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். எல்லோருக்கும் பாய். மீண்டும் சந்திக்கும் வரை